செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 பிப்ரவரி 19 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு. அடுத்தடுத்த இருவேறு காற்றழுத்த தாழ்வு நிலைகள் இலங்கை மற்றும் தமிழ்நாட்டை நெருங்க இருக்கிறது. ஏற்கனவே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கைக்கு தெற்கு புறமாக வந்தடைந்திருக்கிறது. இதன் காரணமாக இலங்கையில் மழை பொழிவு தொடங்கி இருக்கிறது. இன்றைக்கு தீவிரமடைய இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த நிகழ்வு நேற்றைக்கே டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூறலை கொடுத்தும், குறிப்பாக வேதாரண்யம், தகட்டூர் பகுதிகளில் தூறலை கொடுத்தும், மன்னார்குடி, மயிலாடுதுறை, பாபநாசம், கும்பகோணம், தஞ்சாவூர், வலங்கைமான், நீடாமங்கலம் பகுதிகளில் கூட ஆங்காங்கே நேற்றைக்கு மாலையில் 5:30 மணிக்கு ஒரு தூறலை கொடுத்தது. இன்றைக்கு தென்கடலோரத்தில் ஆங்காங்கே தூறலை கொடுக்கிறது. இன்றைக்கு பகல், அதாவது 19ஆம் தேதியே தென்கடலோரத்தில் நனைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது. தூத்துக்குடி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் தூறல் நனைக்கும் மழை இன்றைக்கே வாய்ப்பிருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கையின் கிழக்கு பகுதியில் அமைந்து கொண்டு தொடர்ந்து நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருந்து வெப்பமடைந்த கடற்பகுதி நீராவியை கடற் மேற்பரப்பில் இருந்து எடுத்து வடக்கு நோக்கி அனுப்பி வைத்து, அது புதிதாக சுமத்ரா தீவில் இருந்து விடைபெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையோட அதுவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்க இருக்கிறது. அது நேரடியாக வட இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக நெருக்கமாக வந்து அமையும். டெல்டா மாவட்டங்களுக்கு மிக நெருக்கமாக வந்து அமையும் என்றதும் புயலோ என்றோ பெருமழை என்றோ அச்சப்பட தேவையில்லை. நிகழ்வு இருக்கும். ஆனால் இரு காற்று இணைவு எல்லாமே கடலிலும் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் இருக்கும். காரணம் என்னவென்றால், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று வடக்கு நோக்கி அனுப்பி வைக்கும் பொழுது கிழக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்விக்கும் காற்று, அதாவது ஜப்பான், தென்கொரியா, வடகொரியா, சீனா மற்றும் தைவான், வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் மற்றும் மியான்மர், தாய்லாந்து வழியாக பயணித்து வங்கக்கடலுக்குள் வந்து இறங்கி தாய்லாந்து வளைகுடாவிற்குள்ளும் வந்து இறங்கி வரக்கூடிய காற்று குளிர்காற்று. அந்த காற்று சென்னை, அது புதுச்சேரி இடைப்பட்ட பகுதியில் குளிர்ச்சி தன்மையை கொடுக்கும். புதுச்சேரிக்கு தெற்கே வந்து அதாவது கடலுக்குள்ளேயே இரு காற்று இணைவை ஏற்படுத்தி மழை பொழிவை ஏற்படுத்தும். இருந்தாலும் தப்பி வரக்கூடிய, அதாவது இலங்கை மீது பயணித்து அந்த குளிர்காற்றின் சந்திப்பை பெறாமல் வரக்கூடிய காற்று தமிழ்நாட்டின் தரையில ஏறி மேற்கு தொடர்ச்சி மலையில போய் மரங்களால் குளிர்விக்கும். மேலும் மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய்மொழி கணவாய் வழியாக நுழையும் பொழுதும், மலைக்கு மேல் ஏறி நுழையும் பொழுதும் மரங்களால் குளிர்வித்தும் தென் மாவட்டங்கள்ல கனமழை பொழிவு வழக்கத்திற்கு மாறாக கொடுக்க இருக்கிறது. அது என்ன வழக்கத்திற்கு மாறாகன்னா, பிப்ரவரி மாதத்துல இப்படிப்பட்ட ஒரு மழையை தென் மாவட்டங்கள் சந்தித்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு மழை. அச்சமோ பீதியோ கொள்ள தேவையில்லை. மழை எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது இன்றைக்கு 19ஆம் தேதி வானம் மேகம் சூழ்ந்து காணப்படும். மதியத்திற்கு மேல இன்றைக்கு மாலை நேற்றை விட கொஞ்சம் தூறல் கூடுதல் காணப்படும். ஆனால் அது பெரிதளவு நனைத்து விடாது. புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் கொஞ்சம் நனைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு மாலையில. ஆனால் வேதாரண்யம் பகுதிக்கு கொஞ்சம் நனைக்கலாம். திருத்துறைப்பூண்டி, தலைஞாயிறு, முத்துப்பேட்டைக்கும் நனைக்கலாம். ஆனால் அது
உடனடியாக அது மறைந்துவிடும் அந்த மழை. நாளை 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலையில வேதாரண்யம் பகுதியில் தொடங்கும் மழைதான் தொடர்ச்சியாக இருக்கும். அதாவது வெயில் வராது, வெயில் வந்தாலும் அது நீடிக்காது, வெளிச்சம் வரும், வெயில் லேசாக காட்டும். ஆனால் நிகழ்வு அருகில் இருக்கும். இரு காற்று இணைவின் காரணமாக மேக உற்பத்தியிலையும் மழை பொழிவிலையும் கொஞ்சம் போராட்டம் இருந்தாலும் குறைந்த அழுத்த பகுதியாக வட இலங்கையும் டெல்டாவையும் கரையோர பகுதியிலும் இருக்கும் என்பதனால இரு காற்று இணைவு எப்பொழுதுமே உள்ளேயும் தெற்கேயும் மேற்கேயும் அமையும். கூடுதலாக கண்டிப்பாக கடலிலே அதிக மழை பொழிவதை நீங்கள் மேற்கு திசையிலிருந்து பார்த்தால் கிழக்கு திசையில கடலிலே கருமேகம் சூழ்ந்து கடுமழை பொழிவு கரையோரம் வரைக்கும் கொடுத்து கொண்டே மெல்ல உள்ளே கனமழை பொழிவை 20ஆம் தேதி இரவில் இருந்து தீவிரப்படுத்தும். 20ஆம் தேதி அதிகாலையிலிருந்து தொடங்கும் கடலோர மழை மதியத்திற்கு மேல் கொஞ்சம் லேசான மிதமான மழையாக மாறும். அது வடகடலோரம் சென்னை திருவள்ளூருக்கும் படிப்படியாக தூறலை கொடுக்க தொடங்கும். 21ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை திருவள்ளூர் சென்னைக்கும் நனைக்கும் மழை பொழிவை கொடுக்க தொடங்கி விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு லேசான மழைப்பொழிவை தொடக்கி அப்படியே புதுச்சேரி மற்றும் அதற்கு தெற்கே கடலூருக்கு மிதமான மழைப்பொழிவாக மாறி மயிலாடுதுறை மற்றும் அதனை ஒட்டி உள்ள கடலூர் மாவட்டத்தின் சிதம்பரம், பரங்கிப்பேட்டை, கிள்ளை, பிச்சாவரம் போன்ற பகுதிகள் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் கனமழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக கனமழை இருக்காது. திடீரென்று ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு கனமழை இருக்கும், திடீரென்று லேசான மழையாக மாறும், திடீரென்று நனைக்கும் மழையாக மாறும், திடீரென்று தூறலாக மாறும், திடீரென்று தெளிவடைந்து விலகி போனது போல ஒரு காட்சி அளிக்கும். எல்லாம் அருகில் இருந்து கொண்டு தன்னுடைய இரு காற்று குவிதலை செட்டிங்கை மாற்றி மாற்றி அமைந்து கொண்டிருக்கும் என்று இந்த நிகழ்வு உருவாகும் பொழுதே இது குறித்து செட்டிங் 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 என்றே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். நிகழ்வு அருகில் இருந்தாலும் இரு காற்று இணைவு எங்கே ஏற்படுகிறதோ, அதாவது நீராவியை நீராக மாற்றக்கூடிய நீராவி காற்றும் குளிர்காற்றும் எங்கே சந்திப்பை ஏற்படுத்துகிறதோ அங்கேதான் மழைப்பொழிவை ஏற்படுத்தும். கடலிலே அதிகம் பொழியும், தரையிலே டெல்டாவிலே அவ்வப்பொழுது கனமழையை கொடுக்கும், மிதமான மழைப்பொழிவை கொடுக்கும், தென் மாவட்டங்களில் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். அது எப்படி என்றால் அப்படியே நிகழ்வு இரு சுழற்சிகள் இணைந்து நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருந்து வரக்கூடிய நீராவி காற்று தென் மாவட்டங்களுக்கு கூடுதலாக கொஞ்சம் குவிக்கும். அது மேற்கு தொடர்ச்சி மலை வரை பயணிக்கும். நாலுமூக்கு, ஊத்து, காக்காச்சி, மாஞ்சோலை போன்ற பகுதிகளில் போய் மோதி அங்கே இருக்கக்கூடிய மரங்களால் குளிர்விக்கும். ஆரல் வாய்மொழி வழியாக நுழையக்கூடிய மேற்கு திசை காற்று, அதாவது கொல்லங்கோடு, களியக்காவிளை, மார்த்தாண்டம், தக்கலை, ஆரல் வாய்மொழி வழியாக வரக்கூடிய மேற்கு திசை காற்று குளிர்வித்து மழைப்பொழிவை ஏற்படுத்தும். இந்த காற்றும் கன்னியாகுமரி, கொல்லங்கோடு வரை போய் மழைப்பொழிவையும் கொடுக்கும். அதே போல் தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தூத்துக்குடிக்கும், அதே போல விருதுநகர் மாவட்டத்தின் பகுதிகள் மற்றும் தேனி மாவட்டத்தின் பகுதிகளுக்கும், தேனி மாவட்டத்தையும் தாண்டி ஏலக்காய் சாகுபடி பகுதி, மூணாறு மற்றும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி, இடுக்கி அணைக்கட்டு பகுதி, வால்பாறை, கொடைக்கானல் மலைப்பகுதி, தேனி மாவட்டம் மற்றும் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், கொடைக்கானல் மலைப்பகுதிகள் மற்றும் மதுரையிலையும் குறிப்பாக மேற்கு பகுதி, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் பகுதி, அதே போல கோவில்பட்டி, சாத்தூர், வெம்பக்கோட்டை மற்றும் அப்படியே சங்கரன்கோவில், தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் வரைக்கும். இதுல குறிப்பாக திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளிலையும் விருதுநகர் மாவட்ட மலைப்பகுதிகள், அதாவது சதுரகிரி மலைப்பகுதி, ஐயனார் கோவில் மலைப்பகுதி மேற்கு, அதாவது விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி, அதே போல மூல வைகையாறு பகுதி, தேனி மாவட்டத்தோட மதுரை மாவட்டம் மற்றும் விருதுநகர் மாவட்ட சந்திக்கும் பகுதிகள் மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி, திண்டுக்கல் மாவட்டத்தோட கிழக்கு சரிவு, அதாவது சிறுமலை பகுதி, அதே போல பழனி பகுதி, அதாவது ஒட்டுமொத்த கொடைக்கானல் மலையோட 4 பக்கமுமே நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது. வால்பாறைக்கும் இவையெல்லாம் 21ஆம் தேதி மதியத்திற்கு பிறகு மாலையில அங்கே நடைபெறும் மேற்கு மாவட்டங்கள்ல. இப்ப கடலோரம் தொடங்குதல் 20ஆம் தேதி காலை, மதியத்தில் கொஞ்சம் உள்ளே முன்னேறும். மாலையில தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் 21ஆம் தேதி சனிக்கிழமை, நாளைய மறுநாள் மாலை இரவு நள்ளிரவு, அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வரை மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்களின் மலை பகுதிகள்,
நீலகிரி வரைக்கும், ஈரோடுக்கும், அதே போல மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட கோயமுத்தூர் மாநகரத்திற்கும், பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கும், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை மற்றும் குடிமங்கலம், பழனி, அதே போல திண்டுக்கல் மாவட்டத்தோட பகுதிகள், திருப்பூர் மாவட்டத்தோட மடத்துக்குளம் பகுதி, தாராபுரம் பகுதி மற்றும் உப்பாறு அணைக்கட்டு பகுதி மற்றும் முக்கோணம், ஆர்வேலூர் மற்றும் வடக்கே இருக்கக்கூடிய கொங்கல் நகரம், தொட்டம்பட்டி, பெதப்பம்பட்டி, பெரியப்பட்டி, வடக்கே பார்த்தீங்கன்னாக்க கோயமுத்தூர் கரூர் சாலை, கோயமுத்தூர் திருச்சி சாலை மற்றும் திருச்சி மாவட்டம் கரூர் மாவட்ட எல்லை பகுதியிலையும் மழை இருக்கும். ஆனால் ஒரே நேரத்தில் எல்லோருக்கும் கொடுக்காது. ஒரு இடத்துல பெய்து கொண்டிருக்கிறது என்றால் பொறுமையாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு முடிந்த பிறகு உங்களுக்கு பெய்யும். அது ஒரு நாள் தாமதம் கூட ஆகலாம், சில மணி நேரங்களில் கூட உங்களுக்கு வரலாம். ஆனால் வரக்கூடிய 21, 22 2 நாளும் நீங்கள் பொறுமை காத்தாலே போதும். தென் மாவட்டங்களும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நல்ல மழை காத்திருக்கிறது. இந்த மழைப்பொழிவு ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் கொடுக்கும், மேட்டூருக்கும் கொடுக்கும், சேலத்திற்கும் கொடுக்கும். சேலத்தை பொறுத்த வரைக்கும் 22ஆம் தேதி மாலை இரவு கனமழை தெரிகிறது. பாலக்காட்டு கணவாயில் நுழையக்கூடிய காற்றும், டெல்டா மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் காற்றும், இரு காற்று சந்திப்பு பாலக்காட்டு கணவாயில் தொடங்கி சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டம் வரைக்கும், திருப்பூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி, நம்பியூர் உள்ளிட்ட ஈரோடு மாவட்டத்தோட பகுதிகள் மற்றும் அப்படியே நாமக்கல் மாவட்டம் பரமத்தி, வேலூர், எடப்பாடி உள்ளிட்ட பகுதிகளுக்கும், சேலம் மாவட்டத்தின் தலைநகர் சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தின் தலைநகர் நாமக்கல், ராசிபுரம், கொல்லிமலை மற்றும் ஆத்தூர், கல்வராயன் மலைப்பகுதியோட பகுதிகள், கிழக்கு பகுதி பெரும்பாலும் மரங்களால் குளிர்விக்கு நல்ல மழை பொழிவை கொடுக்கும். அதே வேளையில சென்னை மற்றும் புதுச்சேரி இடைப்பட்ட பகுதியில் நுழைவது குளிர்காற்று. நிகழ்வு நன்றாக முன்னேறி கொடுக்கும் பொழுது கொஞ்சம் மழைப்பொழிவை கொடுக்கும், இன்னும் முன்னேறும் பொழுது இன்னும் கொஞ்சம் மழைப்பொழிவை கொடுக்கும். சென்னை திருவள்ளூரில் நுழைவது குளிர்காற்று. ஆனால் அந்த குளிர்காற்று மரங்கள் சாதகம் ஏற்படுத்தாது. அந்த குளிர்காற்று சமவெளி பகுதிகளில், மரங்கள் இல்லாத பகுதிகளில், வெப்பமான பகுதிகளில் போய் மழைப்பொழிவை கொடுக்கும். அப்படிப்பட்ட மழைப்பொழிவும் திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களிலையும் சில நேரங்களிலே முன்னேறி பெய்யும் பொழுது அது நீராவி காற்றையும் எட்டி பிடிக்கும். அப்பொழுது கல்வராயன் மலையோட வடக்கு பகுதி, செங்கம் பகுதி வரைக்கும், திருப்பத்தூர் மாவட்டத்தோட வாணியம்பாடி, ஆம்பூர் போன்ற ஒரு சில பகுதிகளில் ஒரு சில இடங்கள்லையும், ரொம்ப பெருசா எதிர்பார்த்திராதீங்க. திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு, கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 22ஆம் தேதி மழை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி மற்றும் திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு 22ஆம் தேதி தெரிகிறது. 21ஆம் தேதியே தெரிகிறது. 23ஆம் தேதி வரை, திங்கட்கிழமை வரை இந்த மழை இருக்கும். சற்று வலுத்த மழை 21, 22ஆம் தேதி. டெல்டாவிற்கு 20, 20, 21, 22. இந்த நிகழ்வு வரக்கூடிய திங்கட்கிழமை என்ன ஆகும்னா செயல் இழக்கும். காரணம், 2 நிகழ்வில் ஒன்றில் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நிகழ்வு செயல் இழக்கும். அதாவது இப்பொழுது நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவியை ஈர்த்து அனுப்பக்கூடிய ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பு முதல்ல செயலிழக்கும். அதனால என்ன ஆகும்னா, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவி காற்று கிடைக்க பெறாமல் 23ஆம் தேதி திங்கட்கிழமை மழையோட தீவிரம் குறையும். தெற்கே இருக்கக்கூடிய நிகழ்வோட தீவிரம் அது செயலிழந்துனா என்ன ஆகும், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று கிடைக்காது. அப்ப எங்கிருந்து காற்று கிடைக்கும்? கிழக்கிலிருந்து மற்றும் காற்று கிடைக்கும். கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று குளிர் காற்று. அதற்கு பிறகு குளிர் வானிலையாக மாறிவிடும். மேகமூட்டங்கள் இருக்கும், குளிர்ந்த சீதோஷங்கள் இருக்கும், ஆங்காங்கே மழை இருந்து கொண்டிருக்கும். ஆனால் கனமழை பொழிவு என்பது 20ஆம் தேதி கடலோரம் தொடங்கும் பொழுது தொடங்குவதும், 21, 22 சனி ஞாயிறு தான் கனமழை வாய்ப்பு. திங்கட்கிழமை தெற்கே இருக்கக்கூடிய நிகழ்வு செயலிழக்கும் பொழுது நீராவி கிடைக்காமல் குளிர்காற்று மட்டும் கிடைத்து மழை மேகங்கள் உற்பத்தியில் தடை ஏற்படும். இருந்தாலும் ஆங்காங்கே இந்த நிகழ்வு தமிழ்நாட்டின் கரைக்கு அப்பாலோ அல்லது நெருங்கியோ இருந்து கொண்டு நிகழ்வு படிப்படியாக செயல் இழக்கும் வரை, மார்ச் 2ஆம் தேதி வரை குழப்ப வானிலையும், தூறல் வானிலையும், மேகமூட்ட வானிலையும், ஆங்காங்கே நனைக்கும் மழை வானிலையும் கொடுக்கும். இருந்தாலும் இது கிழக்கே அனுப்பும் பொழுது, அதாவது குளிர்காற்று கிழக்கிலிருந்து மேற்கே போகும் பொழுது அதில் இருக்கக்கூடிய குளிர்ச்சி தன்மை வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து வளிமண்டலத்துல மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலையில மழை இருந்து கொண்டிருக்கும் மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும். ஆனால் பெரிய மழையெல்லாம் இருக்காது. ஆங்காங்கே அவ்வப்பொழுது நனைத்ததாகவும் தூறல் கொடுத்ததாகவும் லேசாக பெய்ததாகவும் ஆங்காங்கிருந்து தகவல் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். உங்களுக்கும் அந்த தகவல் கிடைக்கும், உங்களுக்கும் அந்த மழை பொழிவு
இருக்கும். ஆக கனமழை என்பது 20 கடலோரம் தொடங்குதல், 21, 22 பரவலான மழை, 23 தீவிரம் குறையும், 24 சற்று விலகி நீராவி காற்று கிடைக்காமல் அது குளிர்காற்றினால் வெப்பமடைந்த ஒரு வெப்பச்சலன இடிமழை பொழிவாக March 2 வரை தொடர்ந்து கொண்டிருக்கும். அதற்கு அடுத்த மழை 8ஆம் தேதிக்கு மேல் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் வரக்கூடிய திங்கட்கிழமைக்கு மேல் இடைவெளி இருக்கும் அறுவடைக்கு. ஆனால் கைவசம் தார்பாலின் வைத்துக்கொண்டு உங்களுடைய பணியை மேற்கொள்ள வேண்டும். ஆகவே வரக்கூடிய அதாவது 24ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய வானிலை மிரட்டல் வானிலை, தூறல் வானிலை, நனைக்கும் மழை வானிலை தெற்கேயும் மேற்கையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்த காற்றை குளிர்வித்து மழைப்பொழிவை ஆங்காங்கே கொடுக்கும், மரங்கள் அடர்ந்த பகுதிகளில் கொடுக்கும். ஆனால் அந்த மழைப்பொழிவு மிரட்டலாக இருக்கும். ஆனால் அறுவடையை தொடரலாம். நிம்மதியாக ஒரு அறுவடையை நன்றாக ஒரு வெயில் சுட்டெரிக்கும் வெயிலுக்கு வானிலைக்கு இடையே அறுவடை செய்யக்கூடிய ஏற்ற நாள் 2ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை 8ஆம் தேதி வரை அந்த ஒரு வாரம் நல்ல ஒரு இடைவெளி கிடைக்கும். அதில் நிம்மதியாக அறுவடை செய்யலாம். 8ஆம் தேதிக்கு மேல் நிகழ்வு இருக்கிறது. ஆனால் அதை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. கண்டிப்பாக மார்ச் 15ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள் இடைப்பட்ட காலத்தில் வலுவான நிகழ்வு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருங்கள். வானிலை இருந்து விவசாயம் செய்திடுங்கள். திட்டமிட்ட வேளாண்மை லாபம் அடைந்திட அப்டேட்ஸ் அவசியம் என்பதை உணர்ந்திருங்கள். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.